சென்னை அருகே பள்ளி மாணவனை அழைத்து சென்று தனியாக அறை எடுத்து தங்கிய பள்ளி ஆங்கில ஆசிரியை கைது செய்யப்பட்டுள்ளார். மைனர் மாணவனுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த தாழம்பூர் அடுத்த பொன்மார் பகுதியைச் சேர்ந்த 17 வயது பள்ளி மாணவன் சோழிங்கநல்லூர் அருகே ஐயப்பா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அதேபோல் நாகர்கோவிலைச் சேர்ந்த 26 வயதான ஹெப்சிபா 2018ஆம் ஆண்டு ஜார்ஜ் என்பவரை திருமணம் செய்த நிலையில் 2020ஆம் ஆண்டு அவரை பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள ஐயப்பா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக இந்த ஆண்டு சேர்ந்த நிலையில் மாணவனுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஹெப்சிபா வீட்டிற்கு மாணவன் சென்று வந்ததும் அவர்களுக்குள் தவறான பழக்கம் உள்ளது பெற்றோர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் தெரியவர ஆசிரியர் ஹெப்சிபாவை கடந்த 15 நாட்களுக்கு முன்னர் பள்ளி நிர்வாகம் பணியிலிருந்து நீக்கியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக மாணவன் காணவில்லை என பெற்றோர் தாழம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மேலும் காவல்துறையினர் உதவியுடன் கோயம்புத்தூர் காரமடை அருகே வீடு எடுத்து இருவரும் தங்கியுள்ள இடத்திலிருந்து மீட்கப்பட்டனர். மேலும் அவர்களை தாழம்பூர் காவல் நிலையம் அழைத்து வந்த நிலையில் காணாமல் போன மாணவன் மீட்கப்பட்டதாக வழக்கு முடித்த நிலையில் மைனர் மாணவருடன் வெளியூரில் தனியாக தங்கியதால் ஹெப்சிபா மீது விசாரிக்க வேண்டியுள்ளதால் அவர்கள் இருவரையும் சேலையூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு வருவதற்கு முறையாக சம்மன் கொடுக்கப்பட்டது. அதனையடுத்து போலீசார் பாதுகாப்புடன் சேலையூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஹெப்சிபா மீது போக்சோ சட்டம், மைனர் பள்ளி மாணவன் கடத்தல் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். ஆங்கில ஆசிரியை மைனர் பள்ளி மாணவனை கடத்தி சென்று தனியாக அறை எடுத்து தங்கிய நிலையில் தற்போது மகளிர் போலீஸ் பிடியில் சிக்கியுள்ளது அப்பகுதியில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.